ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் மசாலா சப்பாத்தி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோவில். 2 கப் பன்னீர் மசாலா, 1/2 கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணினது, குடைமிளகாய் 1/4 கப், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனியா 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பொடியை கட் பண்ணின மல்லி இலை 1/2 கப், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ சப்பாத்தி பதத்தில் தேய்ச்சி அது மேலே நம்ம ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருந்துங்க. இதில் சென்டரில் கத்தியில் ஒரு கோடு மாதிரி கட் பண்ணினா நம்ம சுற்றி வர இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், பன்னீர் மசாலா சப்பாத்தி ரெடி.